வாழ்க வளமுடன். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாளொரு நற்கவியாக இன்றைய கவியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம், இன்ப துன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்செயலும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடற்கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமற அனுபவித்தே அணைக்கலாகும். அது அணிக்க வேறு ஒன்றுமில்லை. அதனால் நச்சுவிளை இச்சைகளை ஒழித்து நலம் காணும் எண்ணமே மீதம் கொள்வாய் என்று ஞான களஞ்சியத்தில் அருட்தந்தை அவர்கள் இந்த கவியை நமக்கு எண்ணத்தின் சிறப்பை மூலமாக இச்சையை எவ்வாறு தவிர்ப்பது என்பதை தெளிவாக கூறுகிறார்கள். எந்த செயல் செய்தாலும் அந்த எண்ணம் தான் செயலுக்கு காரணமாகிறது. ஒரு செயல் செய்வதற்கு மூலமாக இருப்பது எண்ணம் தான். அந்த எண்ணம் உயர்ந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தின் மூலமாக உயர்ந்த எண்ணங்களாக இருக்கும் பொழுது இந்த இச்சை எனும் தீ எழுந்தே தீரும். அந்த இச்சையை நாம் தீர்த்து கொள்ள வேண்டியது நமது தலையாய கடமை. ஏனென்றால் ஆசை என்பது தேவைப்படும் பொழுது எழக்கூடிய ஒரு உயிரின் எழுச்சி நிலை என்று கூறுவார்கள். அது அறிவை கொண்டு அச்சமற அனுபவித்தே அந்த இச்சையை நாம் அணைக்க வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறார்கள். இந்த இயங்கும் உடற்கருவிகளால் அறிவை கொண்டு நாம் அதை அடைய வேண்டும். அப்பொழுது நாம் எண்ணிய எண்ணங்கள் மூலமாக நச்சுவிளை இச்சைகளை ஒழித்து நலம் காணும் எண்ணமே மீதம் கொள்ள முடியும். எப்படி வேண்டுமென்றாலும் நாம் இச்சையை அடையலாம் என்று எண்ணாமல் உயர்ந்த எண்ணங்களோடு இருக்கும் பொழுது நமக்கு துன்பம் தரக்கூடிய ஆசைகளை நாம் தவிர்க்க அந்த எண்ணங்கள் பேருதவியாக இருக்கும். நம் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய ஆசை, நம் சமுதாய முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய ஆசை, நம் அறிவின் மேம்பாட்டிற்கு உதவக்கூடிய ஆசை எதுவாக இருந்தாலும் மதிக்கப்பட வேண்டிய ஆசைகளாக இருக்கும். இந்த மதிக்கப்பட வேண்டிய ஆசைகளை நாம் கண்டிப்பாக அடையலாம். அப்பொழுது உயர்ந்த எண்ணங்களில் பொறுத்துத்தான் ஆசைகள் நமக்கு நல்லதா கெட்டதா என்பது தெரியும். அது ஆராய்ச்சி செய்து நாம் உயர்ந்த எண்ணங்களின் மூலமாக நச்சுவிளை இச்சைகளை நாம் கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். அதை நாம் மனதில் எண்ணவே கூடாது. துன்பத்தை தரக்கூடிய ஆசைகள் எதுவாக இருப்பினும் அதை நாம் கண்டிப்பாக சீரமைக்க மகரிஷி அழகா நமக்கு ஆசை சீரமைத்தல் பயிற்சியில கொடுத்திருக்கிறார். ஆகவே எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம், இன்ப துன்ப காரணமும் அதுவே ஆகும். அந்த எண்ணம் தான் அந்த இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம். ஆகவே நாம் இந்த எண்ணங்களை ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக துன்பத்தை தரத்தக்க ஆசைகளை நாம் நம்மிடமிருந்து தவிர்க்க பயிற்சிகள் மூலமாகத்தான் இயலும் என்பதை இக்கவியின் மூலமாக மகரிஷி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆகவே எண்ணங்களை ஆராய்ச்சி செய்து ஆசைகளை சீரமைத்து சினத்தை தவிர்த்து கவலைகளை ஒழித்து தற்சோதனை மூலமாக இந்த மேற்கண்ட பயிற்சிகள் நாம் செய்யும் பொழுது நல்ல குணங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ முடியும் என்பதை அருட்தந்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய், வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்ப துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்ட உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேல் ஓங்குக உள்ளமெல்லாம் ஒன்றுபட என்று வாழ்த்தி இந்த கவியின் சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.